காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட 7th எபிசோட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்களா அம்மா பதட்டமாக வந்து அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. கபோர்ட்லேருந்து எடுத்துட்டு அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது, அதனால ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்து சொல்லு, எதுவும் பிரச்சனைனா சொல்லு அப்படின்ட்டு அவள் கையில் கொடுக்குறாங்க. அவளும் இதில் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜாவியருக்கு கேன்சர் இருக்கிற மேட்டர் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவளால அம்மாகிட்ட சொல்ல முடியல. அம்மாவும் பயத்துல "என்னாச்சு? ரிப்போர்ட் பார்த்தல்ல என்னன்னு சொல்லு" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "அம்மா இதில அவன் நார்மலா இருக்கான்னு தான் போட்டிருக்கு. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ட்டு அவ சொல்றா. "அப்புறம் எதுக்கு நீ ரிப்போர்ட்ட கேட்ட? அதில எதுவும் போட்டிருக்கா?" அப்படின்ட்டு அம்மா திரும்பவும் கேட்குறாங்க. "அம்மா என்னைய மாதிரி நீங்களும் பயப்படாதீங்க. அப்பா சடனா நம்மள விட்டு போனதுனால எனக்கு எத பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. நான் தான் தேவையில்லாதத நினைச்சு கவலைப்பட்டுட்டேன். அப்பா எதுக்கு வீட விக்க பார்த்தாங்க அப்படின்னு நினைச்சு நான் தான் கவலைப்பட்டேன். பட் இவன் நார்மலா தான் இருக்கான். இவன் ஸ்ட்ராங்கான பாய் தான். வேற ஒண்ணுமே போடல. ரிப்போர்ட்ல நார்மலா தாம்மா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கீழ குடுக்குறா. அம்மாக்கும் அதில பெருசா நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கும் சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவங்களால ரிப்போர்ட்ட ரீட் பண்ணி பார்க்க முடியல. இப்போ ஜாவிர போய் பார்க்க போறா. அவனும் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கான். ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்ல. நார்மல் தான் போட்டிருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு அவன்கிட்டயும் போய் சொல்றா. "உன்னோட வாய் மட்டும் தான் சிரிக்குது. உன் கண்ணு ஏமாத்த பாக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். "என்னடா பேசுற? ஜஸ்ட் உனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் தான். அதனால தான் 10 டேஸ் லீவ் போட சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. கம்ப்ளீட்லி நீ நல்லா தான் இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. "நீ என் முன்னாடி ஆக்ட் பண்ணாத. எனக்கு தெரியும். அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொன்னதும், ஹீரோயினுக்கும் அப்பதான் தெரியுது ஜாவியரோட இல்னஸ் பத்தி அப்பா அவன்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறம் அவனும் இந்த டைம் இதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலான்னு அப்படின்னு சொல்றான். யார் கூடன்னு கேட்டா, பிலால் அப்துல்லா கிட்ட தான். அவனுக்கு இந்த 50 to 60 மில்லியன்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது. அவன்கிட்ட இப்ப கடனா வாங்குவோம். நான் பெரியவனாகி வேலைக்கு போயிட்டு பை நெறைய காசு கொண்டு வந்து, பிரதர் இந்தாங்க உங்க காசு அப்படின்னு நான் ரீபே பண்ணிருவேன். அப்படின்னு அவனும் ஹீரோயின சியர் பண்றதுக்காக சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அடுத்து டாக்டர் பார்க்க போறா. இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுறதுக்காக. நான் ஜாவியரோட அக்கா. அவனோட ட்ரீட்மெண்ட் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் "இல்ல நான் அத கொண்டு வரல. அது எங்க அம்மாவோட கப்போர்ட்ல இருக்கு. அவங்ககிட்ட நான் எதையும் சொல்லல" அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த ட்ரீட்மெண்ட்ட பத்தி கேட்குறா. "இந்த இல்னஸ கண்டிப்பா கியூர் பண்ண முடியும் தானே?" அப்படின்ட்டு அவ பதட்டமாவே கேட்டுட்டு இருக்கா. "இதுக்கு இப்போ ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஆனா அதுக்குமே அவனோட கண்டிஷனுக்கு இங்க வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. அப்பா கிட்ட சொன்னது தான் சதாஃப் கிட்டயும் சொல்றாங்க. "அவனுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இங்க விட யுஎஸ் இல்ல இங்கிலாந்து தான் நல்லாயிருக்கும். அவன் இப்போ 3 ஸ்டேஜ் கேன்சரா இருக்கான். என்னோட சஜஷன் அமெரிக்கா தான்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. 3 ஸ்டேஜ் கேன்சர்னதும் அவளுக்கு பயமா இருக்கு. "இதுக்கு ஆகுற செலவு" அப்படின்னு கேட்கும்போது, இன்ஃபேக்ட் அதான் இதில உள்ள பெரிய பிரச்சனை. உங்க அப்பா என்கிட்ட லாஸ்ட்டா கேட்ட கேள்வியும் அதான். கேட்டுட்டு போன மனுஷனுக்கு தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு டாக்டரும் ஃபீல் பண்றாங்க. "டாக்டர் நான் அவர மாரி பயப்பட மாட்டேன். நீங்க சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, டாக்டரும் 80 மில்லியன் ஆகும்னு சொல்றாங்க. இந்த அமௌண்ட்டே பெருசு. இத ரெடி பண்றதுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. நீங்க கையில ரெடி கேஷ் வச்சிருந்தா கூட, விசா எடுக்கிறது, அட்மிஷன் ப்ரொசீஜர் இது எல்லாத்துக்கும் 1 மந்த் டைம் எடுக்கும். ஸோ அவன் 3 ஸ்டேஜ்ங்கிறதுனால, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமே குடுத்தா தான் நமக்கு நல்லது. அவனுக்கு டைம் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அர்ஜென்ட்டா 80 மில்லியன் ரெடி பண்ணணும்னா, அத எப்படி டக்குன்னு அரேஞ்ச் பண்ண முடியும்? இப்போ தம்பிக்கும் டைம் இல்ல அப்படின்ட்டு அவ ஃபீல் பண்றா. வீட்ல அம்மா கிட்ட ஏடிஎம் போறதா சொல்லிட்டு வந்திருக்கா. "காசு எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? 2 மணி நேரம் ஆகுது" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "இங்க பக்கத்துல இருந்த ஏடிஎம் எல்லாமே ரிப்பேரா இருந்தது. அதனால தள்ளி போனேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "சரி காசு எடுத்துட்டு வந்தியா?" அப்படின்னு கேட்டு காச வாங்குறாங்க. தம்பிய பார்த்தா தம்பியும் "எதுவும் வாய தொறந்துறாத" அப்படின்னு செய்கை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ ரூம்க்கு ஓடி போயிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டு இருக்கா. பின்னாடியே ஜாவிரும் போறான். "என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? மில்லியன் கணக்குல வேணும்னு சொன்னாங்களா?" அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்ட பத்திலாம் தெரியாது. ஸோ கேட்கும்போது ஹீரோயின் ஆன்சர் பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்கா. "நீ கீழ போ. இல்ல அம்மாக்கு சந்தேகம் வந்துற போது. சீக்கிரம் போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க அழுதுகிட்டே இருக்கா. "நான் இல்ல. உன்னால தான் அம்மாக்கு எல்லாம் தெரிய போது. இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா என்ன பண்றது?" அப்படின்ட்டு அவன் உள்ள போறான். இப்ப அவளும் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிருப்பா. அவளுக்கு ஷால எடுத்து போட்டு விட்டு, "நீ அழாத. நீ இப்ப அழுதா அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்திலே மேல வந்துருவாங்க" அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "இப்ப நான் அழல. ஓகே தானே?" அப்படின்னு கேட்டா, "பார்க்கலாம். இன்னும் 2 ஹார்ஸ்ல அம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாரி அப்செட்டா இருக்காத" அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க? "நமக்கு டைம் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு டைம் இருக்கா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "இந்த உலகத்துல இன்னும் பீப்பிள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அந்த நாள் வரைக்கும் நீயும் வாழ தான் செய்வ" அப்படின்னு அவன சமாதானப்படுத்த பார்க்குறா. சரி நார்மல் பீப்பிள் அப்ப எத்தன வருஷம் வாழ்வாங்க?
அப்படின்னு அவன் கேட்குறான். "ஏன் இப்படிலாம் கேட்குற? என்ன விட நீ அதிகமான நாளே வாழ்வ. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பவும் அவ அழுறா. "இங்க பாரு நீ ஏன் அழுற? நீ அழுறத பார்க்கும்போது என் டெத் நெனச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு அவன் சொல்றான். "நீ வாய மூடு. நீ ஏன் டெத்த பத்தி பேசுற? நீ சாக போறதில்ல. நான் உன்ன வாழ வைப்பேன். நீயும் இல்லன்னா அம்மா ரொம்ப தனியாயிருவாங்க. அதனால நீ எத பத்தியும் திங்க் பண்ணாத. நான் இதுக்கான எல்லாத்தையும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அடுத்து ஹம்சாவ மீட் பண்றா. பிலால் அப்துல்லாவ பத்தி பேச தான் போயிருக்கா. ஸோ கம்பெனில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அத பத்தி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் பயமா தான் இருந்தது. ஏன்னா நான் ஜாயின் பண்ணி 2 நாள்லயே ஜாவியா வேலைய விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. அந்த டைம் எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்றா. ஜாவியானா யாருன்னா இவளோட சீனியராம். பிலால் அப்துல்லா கம்பெனில தான் அந்த பொண்ணும் ஒர்க் பண்ணியிருக்கா. பட் சடனா வேலைய விட்டு போனதுனால நான் அவட்ட கால் பண்ணி கேட்டேன். "எதுவும் பிரச்சனையா? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அத பத்தி மட்டும் பேசாத. வேற ஏதாவது பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்க அவாய்ட் பண்ணிட்டா. அந்த டைம் எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிலால் அப்துல்லா மத்தவங்க சொல்ற மாரி தப்பான மேன்லாம் கிடையாது. அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அவன் ட்ரிங்க் பண்ணுவானா? அப்படின்னு கேட்டா, ஆமா பண்ணுவான்னு சொல்றா. அப்புறம் இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டா, அதுவும் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஏய் இவ்வளவும் பண்ணிட்டு நல்ல பையன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்கும்போது, இங்க இப்ப எத்தனையோ மென் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேலோட கன்சர்ன் இல்லாம நடக்காது. அதே மாதிரி நான் அவன்கிட்ட 1 1/2 வருஷமா ஒர்க் பண்றேன். நெறைய டைம் அவர நான் டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்கேன். வீட்ல மீட் பண்ணியிருக்கேன். அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு என் மேல எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்ல. அதே டைம் எதையும் எக்ஸ்கியூஸ் சொல்லி என்கிட்ட பேச ட்ரை பண்ணது கூட கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணோட கன்சர்ன் இல்லாம எந்த தப்புமே நடக்காது. இதுல பாய மட்டும் ப்ளேம் பண்ணி ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு அவ சொல்றா. அப்போ நான் பிலால் அப்துல்லால ஜாயின் பண்ணலான்னு நினைக்கியா? அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஸோ ஹீரோயினும் அத பத்தி டீப்பா திங்க் பண்றா. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அமர பார்த்ததும், "அமர் கங்ராச்சுலேஷன்ஸ் அவ கம்பெனில ஜாயின் பண்ண போறா" அப்படின்னு சொல்ல, "யாரு?" அப்படின்னு கேட்டா சதாஃப்ன்னு சொல்றா. "அவ உன்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொன்னாளா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ ஜாயின் பண்றேன்னு சொல்லல. பட் பிலால் அப்துல்லாவ பத்தி நெறைய விசாரிச்சா. மெயினா பாஸ பத்தி தான் ஃபுல் கொஸ்டினும் கேட்டா. லாஸ்ட்டா அவ போகும்போது அவளோட ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா ஜாயின் பண்ணுவான்னு தான் தோணுது." அப்படின்னு அவ சொல்றா. இங்க அமருக்கும் குழப்பமா இருக்கு. எதுக்கு அவ பிலால் அப்துல்லாவ பத்தி கேட்டா? இவ்வளோ நாள் ஜாயின் பண்ணாம இருந்துட்டு, எப்படி சடனா ஓகே சொல்றா? அப்படிங்கிற மாரி அவன் திங்க் பண்றான். இங்க சதாஃபும் பிலால மீட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. அம்மா கிட்ட போயிட்டு, "என்னோட அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் எங்க? அத காணோம்." அப்படின்னு கேட்கும்போது, "அது ஜாவியரோட ரிப்போர்ட் கூட என்னோட கப்போர்ட்ல தான் இருக்கு." அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "கீஸ் தாங்க." அப்படின்னு வாங்குறா. அம்மாக்கு இதுல விருப்பம் இல்ல. ஹீரோயின் ரேக்ல லெட்டர தேடிட்டு இருக்கா. அம்மா போயிட்டு, "கேளு, உன் அப்பாக்கு நீ பிலால் அப்துல்லா கம்பெனில ஜாயின் பண்றதுல விருப்பம் கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்பா சாகணும்னு ஆசைப்படல. ஆனா இறந்துட்டாங்கல்ல. இந்த உலகத்துல யாரோட விருப்பத்துக்கு ஏத்தாப்புல எதுவும் மாறப்போறது கிடையாது. அதே மாதிரி அப்பாவோட விருப்பத்துக்கு ஏத்தாப்புல எதுவும் நடக்காது. அப்படின்ட்டு அவளும் லெட்டர் தேடுறா. கிடைச்சதும் இங்க கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு கிளம்ப போறா. அம்மாக்கு அவ எடுக்கிற டிசிஷன் தப்புங்கிற மாரி தோணுது. ஹீரோயினும் அம்மா கேளுங்க. ஒரு பொண்ணோட கன்சர்ன் இல்லாம அவ லைஃப்ல எந்த அஃபேரும் நடக்க போறதில்ல. ஸோ இத நினைச்சு நீங்க ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தம்பிய பார்க்க போறா. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன கிஸ் பண்ணிட்டு அவ இப்ப பிலால் அப்துல்லாவ பார்க்க போறா. போயிட்டு இருக்கும்போதே இப்ப அமர்கிட்ட இருந்து கால் வருது. நான் அமர் பேசுறேன் அப்படின்னதும், "என்ன மேட்டர்?" அப்படின்னு கேட்டா, "நீ பிலால் அப்துல்லா கம்பெனில ஜாயின் பண்ண போறியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு." அப்படிங்கிற மாரி தான் ஹீரோயின் சொல்றா. "எதுக்காக இந்த சடன் சேஞ்சு? இதுக்கு முன்னாடி நீ ஜாயின் பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன?" அப்படின்னு அவன் கேட்குறான். "வேற எதுக்காக? காசுக்காக தான். அங்க வந்தா என்னால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இத விட பெட்டரான பேக்கேஜ் வேற எங்கேயும் குடுக்க மாட்டாங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "சரி, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. நீ கம்பெனில வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு." அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ இப்ப 2 பேரும் காஃபி ஷாப்ல போய் பேச போறாங்க. அப்போ "என்னது சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்றான். "என்ன இது நான்சென்ஸ்?" அப்படின்னு அவ கோவப்படுறா. "இது நான்சென்ஸ்லாம் இல்ல. என்னோட ஃபீலிங்ஸ். ட்ரூவான ஃபீலிங்ஸ், அன்சேஞ்சபிளான ஃபீலிங்ஸ்." அப்படின்னு அவன் சொல்றான். "அவ்வளோதானா? வேற எதுவும் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் டக்குன்னு ஷார்ட்டா சொல்ட்டேன். நீ இந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிட்டனா, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு அவன் சொல்றான். "நான் எதுக்கு உன்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கணும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "என்கிட்ட என்ன இல்ல? நான் அழகா இல்லையா? நான் படிக்கலையா? வேற என்கிட்ட என்னதான் இல்ல?" அப்படின்னு அவன் கேட்குறான். "உன்கிட்ட இப்ப எவ்வளோ காசு இருக்கு சொல்லு?" அப்படின்னதும் அவன் இப்ப பர்ஸ் எடுக்க போறான். "நான் உன் பர்ஸ்ல உள்ள காச பத்தி கேட்கல. உன்னோட ஒர்த் என்னன்னு கேட்டேன். நீ இருக்கிறது ரெண்டல் ஹவுஸு. உனக்கு மாச சம்பளம் எவ்வளோ? உன்னால எனக்கு 70 to 80 மில்லியன் அரேஞ்ச் பண்ண முடியுமா? உன்னால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா சொல்லு. நான் உன்ன உடனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அவ சொல்றா. "நீ என்ன ஜோக் பண்றியா? என்ன 80 மில்லியனா?" அப்படின்னு அவன் சிரிக்கிறான். "இது ஜோக் இல்ல. நான் சீரியஸா தான் பேசுறேன். நான் கேட்குற அமௌண்ட் நீ குடுத்தனா,
நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க இப்போ கூட ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அவனுக்கு சதாஃப் இப்படிலாம் பேசுறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நீ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போறன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்டா, நான் என் அப்பா டெத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறேன். அந்த சாவுகிட்ட இருந்து ரிவெஞ்ச் எடுக்க போறேன். உன்னால காசை ரெடி பண்ண முடியும்னா சொல்லு. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்தா ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணு. நான் ஈஸியா கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அவனுக்கு ஒரு பக்கம் ஹார்ட் ப்ரோக் ஆயிருச்சு. அவன் நோ சொன்னது. நெக்ஸ்ட்டு மணிய பத்தி பேசுனது. ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு போனதும் அங்க ஹம்சா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அவ என்கிட்ட 80 மில்லியன் கேட்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, ஹம்சா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஏன் உண்மையா தான் சொன்னா. 80 மில்லியன் குடுத்தா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவ தெளிவா சொன்னா. அப்படின்னு சொன்னா, இது உனக்கு என்னம்மா புரியல? அவ உனக்கு நோ சொல்லியிருக்கா. மணிங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் தான். அவ உன்ன பிடிக்கலங்கிறதுக்கு தான்ப்பா அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு இவ சிரிக்கிறா. இல்ல அவ அத சீரியஸா சொன்னா. நான் அந்த மணிய வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அதுக்கு நான் என் அப்பாவோட டெத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்லாம் சொன்னா. அப்படின்னதும் ஹம்சாவாவது சீரியஸா திங்க் பண்றா. சதாஃப் இப்போ பிலால மீட் பண்ண வந்திருக்கா. ஒர்க்கர் கால் பண்ணி பிலால் கிட்ட உங்கள மீட் பண்றதுக்காக மிஸ் சதாஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், சதாஃப்னதும் மிஸ்டர் மிர்ஷாவோட பொண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமான்னு சொன்னதும் அவன் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஹாப்பினஸ். இப்போ அவள உள்ள அனுப்பிட்டு காஃபி அனுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வைக்கிறான். ஹீரோக்கு ஹார்ட்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஃபார்மலா மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்னு அவன் ஓவர் ஹாப்பினஸ்ல இருக்கான். இப்போ ஹீரோயின் உள்ள வந்ததும் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவன் ஹார்ட் பீட்லாம் பலமா அடிக்குது. இந்த லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்த எபிசோட்லயே சதாஃப் எப்படி இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அடிச்சு விரட்ட போறாங்கிறத பார்க்க போறீங்க. ஸோ ட்ராமா கண்டினியூஸாக பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.